ஐயா, எப்படி இருக்கு கோவில்பட்டி தொகுதி? யாருக்கு சாதக பாதகமா இருக்கு? இப்போ கருணாநிதிக்கு சாதகமாக இருக்குது. கூட்டங்கள் நல்லா இருக்குது. வர்ற ஆட்களும் வாக்களிக்கிறதுக்கு நல்லா வராங்க. இங்கே இருக்கிற சுப்பிரமணியம் திமுக அவர் நல்ல முறையில் செஞ்சுருக்காரு. அதனால் அவர் வாய்ப்புக்கு அவர் வெற்றியாக எல்லாருமே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பாங்க. நல்லா இருக்கு. இல்லை, இப்போ கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் இருக்காரு, பவர்ஃபுல்லாக இருக்காரு, அவருக்கான வாய்ப்புகள் தான் அதிகங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல களத்தில். இருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே கோவில்பட்டி தொகுதி கருணாநிதி தான். ஆமாம், இப்போ இருக்கிற இங்கெல்லாம் நல்லா பூராமே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள். ஆமாம். இப்போ வெற்றி பெற்றால் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் இங்கே எங்களுக்கு குடிநீர் தண்ணீர் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில தான் வருது. இந்த குடிநீர் தண்ணி வேணும். சில வசதிகள், எல்லா வசதிகளும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. தெருவுகளில் நல்லா ரோடு போட்டிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. நல்லா சுற்றுலா மையங்கள்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. அதில் ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. நல்லா இருக்குது. அதனால் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. கோவில்பட்டி வரலாறு காணாத வெற்றியை கடம்பூர் ராஜு அடைவார். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கோவில்பட்டி தொகுதி ஓட்டப்படாத தொகுதியாக இருந்துச்சு. இந்த ஓட்டப்படாத தொகுதியிலேருந்து காங்கிரஸ், லெஃப்ட் கம்யூனிஸ்ட்டு இவங்கள தான் போட்டிட்டாங்க. இதில் பூராமே ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும்போது செவிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 4 வருஷமாக பிரிஞ்சாச்சு. இந்த 4 வருஷத்துலையும் கடம்பூர் ராஜு நின்று செவிக்காரு. ஏன்னா மக்கள் மத்தியில் நல்லா பழகக்கூடியவர். திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வாட்டி இருந்துட்டாரு, மக்களுக்கு ஒரு தொய்வு வந்துருச்சு, இந்த வாட்டி புதுசாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறாரு. இல்லை, அது அவங்க சொல்கிறாங்க தொய்வுங்கிறது அவங்களுக்கு தொய்வு.